सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 22வது श्लोकम्. जुष्टो मन्त्रिजनेन सङ्गतधिया मद्वन्न कश्चित् प्रभुः प्राप्तात्युज्ज्वलकीर्तिसंहतिरहं तैश्चरित्रैर्निजैः रामो नार्हति तुल्यतां जनकजे संग्रामसिंहस्य मे सर्वं सत्यम् अरे परं त्वनुचितः सन्न्यास एकस्तव. शार्दूल विक्रीडத்துல இருக்குது. இப்போ பதச்சேதா. जुष्टः मन्त्रिजनेन संगतधिया मद्वत् न कश्चित् प्रभुः प्राप्तात्युज्ज्वलकीर्तिसंहतिः अहं तैः चरित्रैः निजैः रामः न अर्हति तुल्यतां जनकजे संग्रामसिंहस्य मे सर्वं सत्यम् अरे परं तु अनुचितः सन्न्यासः एकः तव. இப்படின்னு பதச்சேதா. இந்த ஸ்லோகத்திலையும் ராவணன் தன்னை பத்தி உயர்வாகவும் ராமரை பத்தி தாழ்வாகவும் சொல்றான். எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஜுஷ்டஹா மந்திரி ஜனேன சங்கததியா. முதல்ல ஜனகஜே அப்படிங்கிற பதத்தை எடுத்துக்கணும். இது வெளி வேற்றுமை. ஜனகஜே ஹே சீதாயே, ஜனக புத்திரியே சீதையே, என்ன போல ஒரு ராஜா கிடையாது. மத்வத்து ந பிரபு லோகே அஸ்தி, என்ன போல ஒரு பிரபு தலைவன் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, மந்திரி ஜனேன ஜுஷ்டஹா, மந்திரி ஜனங்களால் நான் சேவிக்கப்படுகிறேன். எப்பேற்பட்ட மந்திரி ஜனங்களால் அப்படின்னு கேட்டா, சங்கததியா, நல்ல ஒரு புத்திமான்களாக இருக்கக்கூடியதான மந்திரி ஜனேனா, காம தான பேத தண்ட இந்த மாதிரியான எல்லா விதங்களான விஷயங்களும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகள், உயர்வான மந்திரிகள், அப்பேற்பட்ட நல்ல சிறந்ததான புத்தியை கொண்ட மந்திரிகள் இருக்கிறார்களே, அவர்களால் மந்திரி ஜனேன சங்கததியா மந்திரி ஜனேன ஜுஷ்டஹா அகம், சேவிக்கப்படுகின்றதான நான், என்னை போல, மத்வத் என்னை போல, ந கஷ்டித் பிரபு லோகே அஸ்தி. இப்போ இதனால அவனுக்கு எப்படி உயர்வு வந்தது அப்படின்னு கேட்டா, நல்லவர்கள் யாரை சூழ்ந்து கொள்வார்கள், யாரிடம் ஆசிரியமாக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, அவரும் ஒரு நல்லவரா இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த மந்திரிகள் நல்ல சாமதானாதி விஷயங்கள் தெரிஞ்சவர், தேச காலாதி தெரிஞ்சவர்கள், நல்ல புத்திமான்கள். இப்பேற்பட்ட நல்ல புத்தியை கொண்ட சிறந்ததான அமைச்சர்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஜுஷி பிரீத்தி சேவனயோகோன்னு தாத்து. அந்த தாத்துல இருந்து வந்த பதம் தான் ஜுஷ்டஹ, சேவிக்கப்படுகின்றவன் நான். அப்போ என்ன ஆயிடுறதுன்னு சொன்னா, இந்த நல்லவர்கள் எல்லாம் சேவிக்க கூடியதான இந்த ராவணன் எப்பேற்பட்ட நல்லவனா இருக்கணும் அப்படின்னு தன்னை காமிச்சுக்கிறான். சங்கததியா மந்திரி ஜனேனா ஜுஷ்டஹா பிரபு, சேவிக்கப்படுகின்றதான ஒரு பிரபு தலைவன் ராஜா, மத்வத்து என்னை போல, கஷ்டித்து நான், லோகத்திலே மற்றொருவன் இல்லை, அப்பேற்பட்ட சிறந்ததான ஒரு ராஜா நான். ஒரு விஷயம். அடுத்தது, பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிஹி அகம், அகம் நான் எப்பேற்பட்டவன், பிராப்த அத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிஹி, பிராப்தன அடைந்ததான,
உஜ்வலா கீர்த்திகி, மிகவும் பிரகாசமான ஒரு புகழ். அந்த புகழ் மட்டுமில்ல, புகழுடைய கூட்டங்கள். சம்மதினா கூட்டம்னு அர்த்தம். ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன புகழாங்கிறது இல்ல, நிறைய புகழுடைய கூட்டங்களை கொண்டிருக்கேன். எப்படி? நாமளே பின்னாடி பார்க்க போறோம். பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிஹி, அடைந்ததான மிகவும் ஒளி பொருந்திய புகழ் கூட்டங்களை கொண்டவன் நான், அப்பேற்பட்டவன் நான். எப்படி இவருக்கு இவ்வளவு புகழ் வந்தது அப்படின்னு கேட்டா, அவருடைய சரித்திரங்களால். தைஸ் தைஸ் சரித்ரைஹி நிஜைஹி, நிஜைஹின்னா ஸ்வகீஹி, தன்னுடையதான சரித்ரைஹி சரித்திரங்களால். தைஸ்தைகின்னா அந்தந்த சரித்திரங்களால். இந்த விருப்தி வந்து எதுக்காகன்னு கேட்டா, சகல சரித்திரங்கள்னு சொல்றதுக்காக. வீப்சான்னு சொல்லுவோம். எதெல்லாம் இருக்கோ கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஏன் அந்த எதெல்லாம், எது எது எல்லாம், எது எதுன்னு ரெண்டு தடவை ஏன் சொல்றதுன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் கொண்டு வரணுங்கிறதுக்காக. அப்ப இந்த ரெண்டு தடவை சொல்றதை வீப்சான்னு சொல்லுவோம். இந்த வீப்சாவுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, முழுவதும் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறது தான் பிரயோஜனம். இந்த இடத்துலயும் தைஸ்தைஹி நிஜைஹி சரித்திரைகின்றது. அந்தந்த என்னுடைய சரித்திரங்களால், இவருடைய அனைத்து சரித்திரங்களால். எப்படி? குபேரனுடைய சண்டையை போட்டார், ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்தார், புஷ்பக விமானத்தை கொண்டு வந்தார், லங்கையை பறித்து கொண்டார். இந்த மாதிரியான பராக்கிரமியா இருக்கார், சிவபக்தனா இருக்கார். இந்த மாதிரி பல சரித்திரங்கள் இவருடைய சரித்திரங்கள். அந்த சரித்திரங்களால இவருக்கு என்ன ஆயிருக்குன்னா, மிகவும் பிரசித்தமான ஒளி பொருந்திய கீர்த்திகளுடைய ஒரு கூட்டம் கிடைச்சிருக்கு. தைஸ்தைஹி சரித்ரைஹி நிஜைஹி பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிஹி நாம், கீர்த்தி சம்ஹதிஹி அகம், பேர்பட்ட பெரிய விஷயங்களை கொண்டவன் நான். சரி, இவரை பத்தி இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல சொல்லிட்டார். இவர் வந்து ரொம்ப பெரிய ஆளுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ ராமரை பத்தி குறைவா சொல்றார். ராமஹா நார்ஹதி துல்யதாம், ராமஹா ராமன், ந அருஹதி எனக்கு ஒப்பானவன் இல்லை. எந்த விஷயத்திலே? சங்கிராம சிம்ஹஸ்யமே, சங்கிராமஹான யுத்தம்னு அர்த்தம். யுத்தத்திலே சிம்ஹம் போன்றவன் நான், அந்த அளவுக்கு பராக்கிரமத்தை கொண்டவன் அர்த்தம். துர்தர்ஷா அப்படின்னு சொல்லுவேன், அதாவது நெருங்க முடியாதவன் யுத்தத்திலே, மகா பராக்கிரமி. அப்பேற்பட்ட மே எனக்கு, ராமஹா துல்யதாம் நார்ஹதி, ராமன் சமமானவனாக இருக்க மாட்டான். ராமோ நார்ஹதி துல்யதாம் சங்கிராம சிம்ஹஸ்ய மே. இப்படின்னு இந்த மூணு பாதங்கள்ல தன்னை பத்தி உயர்வாக ரெண்டு பாதங்கள்லையும், ஒரு பாதத்துல ராமரை பத்தி குறைவாகவும் சொல்லியிருக்கார். இப்போ இவனுக்கு, இந்த ராவணனுக்கு சீதை பதில் சொல்றான். சத்தியம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், சர்வம் சத்தியம். இந்த சாஸ்திரங்கள்ல அர்த்தாங்கீகாரகான்னு ஒண்ணு சொல்றது உண்டு. பூர்வபக்ஷி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான்னு சொன்னா, அதுல பாதி அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், வஸ்துதா அது சித்தாந்தம் இல்லை, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை முழுவதுமாக. ஆனால் ஒரு அம்சம் அதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், சித்தாந்தத்துல எப்படி ஆரம்பிப்பா? சத்தியம் அப்படின்னு ஆரம்பிப்பா. அந்த சத்தியம்னு பார்த்த உடனே இந்த பூர்வபக்ஷி சொன்னது எல்லாமே சரிதான்னு நம்ம நினைச்சு கூடாது. இதுக்கு அர்த்தாங்கீகாரகான்னு பேர். அத போலதான் இங்கேயும் சீதை சத்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால இவன் சொன்னதெல்லாம் வந்து சீத்தை ஏற்றுக்கொண்டால் அப்படிங்கிறது இல்லை. இவன் சொன்னதுல சில இது இருக்கு. என்ன இருக்கு? இவனுடைய சரித்திரங்கள் கொஞ்சம் பராக்கிரமிங்கிறத காட்டுறதா இல்லையா? இவன் குபேரனுடைய சண்டை போட்டதோ, புஷ்பக விமானத்தை அடைஞ்சதோ, லங்கைய அடைஞ்சதோ, இதெல்லாம் உண்மைதானே? அந்த அளவுக்கு இந்த ராவணனுக்கு பராக்கிரமம் இருக்குதான். அந்த விஷயத்துல சத்தியம் சர்வம், நீ சொன்னதெல்லாம் சரிதான். அந்த இடத்துல பக்கத்துல அரே அப்படின்னு இருக்கு. அது விழி வேற்றுமை, நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அரே சத்தியம் சர்வம், நீ சொன்னதெல்லாம் சரிதான்.
சர்வம்னு இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கணும், அர்த்தாங்கீகாரங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஏன்னா பின்னாடி சொல்ல போறான், நீ சொன்னது முழுவதும் சத்தியம்னு சொன்னா பின்னாடி இது சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அம்சத்தை காமிச்சு. ஓ, அர்த்தாங்கீகாரா அப்படின்னு சாஸ்திரத்துல சொன்னபடி இங்கே எடுத்துக்க வேண்டியது. அனுச்சிதா சந்நியாசா ஏகஸ்தவ. நீ பண்ண சரித்திரங்கள்லாம் சரிதான். ஆனா நீ என்ன கடத்திண்டு போறதுக்காக ஒரு சந்நியாச வேஷம் பூண்டிய இல்லையா, அது அனுச்சிதா ஏகா தவ. உனக்கு அது பொருந்தியதா இல்லை. ஏன்னா நீ இவ்வளவு பராக்கிரமின்னு நீ காமிச்சுக்கிற, மகாபலசாலிங்கிற, நல்லவர்கள் எல்லாம் உன்னை சுத்தி வந்துன்னு இருக்கா, உன்னை ஆசிரியிச்சுட்டு இருக்கா, உன்னை சேவிக்கிறான்னு சொல்ற. அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்நியாச வேஷம் பூண்டு என்னை கடத்திட்டு வந்துட்டியே, அது உனக்கு பொருந்தவில்லை. அனுச்சிதா, அனுச்சிதான பொருந்தவில்லை. எது? சந்நியாசா ஏகா தவ. சந்நியாசகான் இந்த வேற வேஷம் எடுத்துட்டே இல்லையா, தரிச்சுட்டே இல்லையா, அது பொருந்தவில்லை. தவ உனக்கு, இப்படின்னு மேலோட்டமான அர்த்தம். ஆனா சீதை எதை மனசுல என்ன வச்சு சொல்றா அப்படின்னு கேட்டா, சந்நியாசகா இருக்கா இல்லையா, சம் அதாவது உபசர்க்கத்தோடு கூடிய இந்த சகார், சம்னு உபசர்க்காவே இருக்கு. சம் இந்த உபசர்க்கா இருக்கே, அல்லது மகாரத்தோடு சேர்ந்த சகாரம், இது ஞாசஹா தியக்தவ்யஹா. நீ சொன்ன பதங்கள்ல சம் அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு படிக்கணும். அதுதான் உனக்கு பொருந்தியது, மற்றது உனக்கு பொருந்தாது. நீ சொன்ன வார்த்தைகள்ல சம்ங்கிற எழுத்தை எடுத்துட்டு பார்த்தேன்னா என்ன அர்த்தம் வருமோ அதுதான் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொன்னா என்ன பொருந்துறதுன்னு பார்க்கணும். முதல்ல இந்த ஸ்லோகத்துல எந்தெந்த பதங்கள்ல சம் அப்படிங்கிற எழுத்து இருக்கு, அதை எடுத்துட்டா அந்த பதங்கள் என்னவா மாறுறதுன்னு பார்க்கணும். முதல் பாதத்துல சங்கததியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல முதல் எழுத்து சம், அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா கததியா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பதம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இரண்டாவது பாதத்துல பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சம் அப்படின்னு இருக்கு. அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த பதம் என்னவா கிடைக்கும்? பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி ஹதிரகம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது மூணாவது பாதத்துல ராமோ நாரகதி துல்லியதாம் ஜனகதே சங்கிராம சிம்ஹஸ்ய அப்படின்னு இருக்கு. அந்த பதத்துல சம் அப்படிங்கிற பதத்தை எடுத்தாச்சுன்னு சொன்னா கிராம சிம்ஹஸ்யமே அப்படின்னு கிடைக்கும். இப்போ 3 பதங்கள் நாம எடுத்திருக்கோம். 3 பதங்கள்ல சீதை சொன்னபடியாக அந்த சம் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டு பார்த்திருக்கோம். இந்த 3 பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். நமக்கு ஏற்கனவே பல ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். ராவணன் என்ன மாதிரியான தன்னை உயர்த்து சொல்லிக்கிறானோ, சீதை சொன்ன பிறகு பதங்களை மாற்றம் செய்த பிறகு அதுக்கெல்லாம் விருத்தமான அர்த்தம் கிடைக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்கேயும் அப்படித்தான். பாருங்க, முதல் பதம் சங்கததியா, அதுல சம் எடுத்தாச்சு. கததியா, கததியா மந்திரி ஜனேன ஜுஷ்டஹா அகம் பிரபு. கததீஹி அப்படின்னு பதம். அப்படின்னு அர்த்தம் புத்தி நாசம் அடைந்தவன் அர்த்தம். கததீஹி கததியா, புத்தி நாசம் அடைந்ததான மந்திரிகளால் சூழப்பட்டவனாக, சேவிக்கப்பட்டவனாக நான் பிரபு, ஒரு தலைவனாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை சுத்தி இருக்கவள எல்லாருக்கும் புத்தி இல்லைன்னு அர்த்தம். மந்திரிகளுக்கு புத்தி இல்லாத மந்திரிகள். வாஸ்தவமா இது உண்மைதான். ஏன்னா மந்திரிகள்ங்கிறது யாரு? ராஜா ஒருவன் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டி இப்படி பண்ணக்கூடாது, இது தர்மமான மார்க்கம் இல்லைன்னு சொல்றவாதனே மந்திரயதேதி மந்திரி, ஆலோசனை கூறுபவன். ஆனா இந்த தப்பு பண்ணும் பொழுது முதல்லயே இந்த சூர்பனக சொல்லும் பொழுது கோபம் அடைஞ்சா அப்பயே அவனை தடுத்திருக்கணும். இதுலலாம் நீ இறங்காத, இது சரியான வழி இல்லைன்னு. சீதாபகரணம் பண்ணினா அப்பயும் எந்த மந்திரியும் சொல்லலை இல்லையா, நீ பண்றது தப்புன்னு. அப்போ எப்படி இந்த மந்திரிகள் எல்லாம் சங்கத தீயா இருக்க முடியும்? நல்ல புத்தியை கொண்டவர்களாக எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா இருக்க முடியாது. அப்ப அவர்கள்லாம் யாரு? கததீயா, புத்தி நாசம் அடைந்தவர்கள். கதாதீஹி ஏஷாம் தே சங்கததியா, அதாவது நாசமான புத்தியை உடையவர்கள், அவர்களுக்கு புத்தி இல்லை. இப்பேற்பட்ட மந்திரிகளால்
ஜுஷ்டஹா சேவிதஹா பிரபு அகம். புத்தி இல்லாத மந்திரிகளால் சேவிக்கப்பட்டதான ஒரு தலைவன் நான். முன்னாடி சொன்னதுக்கு விபரீதமான அர்த்தம் வந்துட்டு பார்த்தல. அடுத்தது பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி சம்ஹதிஹி அகம். அதாவது மிகவும் ஒளி புரிந்திய பிரகிருஷ்டமான கீர்த்திகளுடைய கூட்டங்களை கொண்டவன் வந்தது இல்லையா? இப்போ அந்த சம் எடுத்தாச்சுன்னா ஹதிரகம்னு வந்து நிற்கும். அதாவது பிராப்தாத்யுஜ்வல கீர்த்தி ஹதிரகம். தன்னுடைய சரித்திரங்களால பல கீர்த்திகளை அடைஞ்சிருக்கார் ராவன். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த சீதாபகரணம் பண்ணதுனால அந்த கீர்த்திகள் எல்லாம் இழந்தவனாக நான் இருக்கிறேன்னு அர்த்தம் வரும். பிராப்த அத்யுஜ்வல கீர்த்தி ஹதிரகம். ஹதினா நாசகான்னு. என்னுடைய சரித்திரங்களால நான் மிகவும் பிரகிருஷ்டமான பலம் பொருந்திய கீர்த்திகளுடைய கூட்டங்களை கொண்டவன் முன்னாடி வந்து அதே இடத்துல இப்போ அதே சரித்திரங்களால அடைந்ததான பல கீர்த்திகளுடைய நாசத்தை உடையவனாக இருக்கிறேன். அதாவது கிடைச்ச கீர்த்திகள் எல்லாத்தையும் இழந்தவனாக இருக்கிறேன். ஏன்னா இப்போ சீதாபகரணம்னு ஒரு தப்பு பண்ணிட்டான் இல்லையா? அந்த ஒரு காரியம் இல்லைன்னு சொன்னா ராவணன் யாராரும் நிந்திக்க முடியுமோ? யாரும் நிந்திக்க முடியாது. நல்ல உயர்ந்ததான ஒரு புகழை கொண்டவனாகத்தான் இருப்பான். அப்போ இருந்ததான தான் அடைந்ததான புகழையெல்லாம் இழந்தவனாக இப்போ இருக்கிறான். வாஸ்தவத்துல இந்த சீதை சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் ராவணனுக்கு ரொம்ப சரியா இருக்கு. அதை அவனை புரிஞ்சுட்டான்னு சொன்னா அவன் விழிப்படைஞ்சிடுவான். ஆனா புரிஞ்சுக்க மாட்டான். அடுத்தது ராமோ நார்ஹதி துல்லியதாம் ஜனகஜே சங்கிராம சிம்ஹஸ்யமே. அதாவது முன்னாடி என்ன சொன்னா, யுத்தத்துல நான் வந்து மிகவும் பலம் பொருந்தியவன், என்னை யாராலையும் நெருங்க கூட முடியாது, அதனால எனக்கு துல்லியமாக ராமனால இருக்கவே முடியாதுன்னு சொன்னான். சங்கிராம சிம்ஹஸ்யம். அதுல சம் எடுத்தாச்சுன்னு சொன்னா கிராம சிம்ஹஸ்யமே ராமஹா துல்லியதாம் நார்ஹதி. இப்போ கிராமசிம்ஹான்னு நினைச்சு தெரியுமோ? நாயின்னு அர்த்தம். வெறுமனே குலைச்சுட்டே இருக்கும். அதுக்கு சக்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால தானே ராமன் இல்லாத நேரம் பார்த்து சண்டை போட முடியாத பயந்துந்து திருட்டுத்தனமா சீதையை அபகரிச்சுட்டு வந்திருக்கான். சம்ம எடுத்தாச்சுன்னு என்ன பண்ணும்? கிராம சிம்ஹஸ்யமே, நாயாக இருக்கக்கூடிய எனக்கு ராமன் துல்லியமானவன் இல்லை. ஆமாம் இல்லதான், ராமர் ரொம்ப வசதியானவராச்சே. நாய்க்கு எப்படி அவர் ஒப்பானவரா இருக்க முடியும்? ராமசிம்ஹஸ்ய மே ராமஹா துல்லியதாம் நார்ஹதி. ஒரு நாயாக இருக்கக்கூடிய எனக்கு ராமன் வந்து துல்லியமானவர் இல்லை. முன்னாடி எவ்வளோ ராமனை பத்தி உயர்த்தியான ஒரு அர்த்தம் கிடைச்சது. இப்போ அந்த சம்னு பதம் எடுத்தாச்சுன்னா எந்த அளவுக்கு ராமனை இகழ்வதற்காக இருக்குன்னு நம்ம இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கவியுடைய சாமர்த்தியம் பார்த்தல. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலையும் சாவிதாட்சரம் இருக்கு. அடுத்தது 23வது ஸ்லோகம். மூர்த்தியா மர்க்கட சந்நிபஸ்ய நியமை சம்சோஷனாத் கானனே காகுஸ்தஸ்ய சதோடஜஸ்திதி ஜுஷோ ரக்ஷோ ஜயே கா கதா क्वैषोऽहं जटयान्वितो अनिशमटव्यध्वाश्रयः सः क्व ते भर्ता जानकीरे विटोक्ति परिपाट्येवोचिता तेन किम्. இதுவும் சார்தூல விக்கிரீடத்துல இருக்கு. பதச்சேதம். மூர்த்தியா மர்க்கட சந்நிபஸ்ய நியமைஹி சம்சோஷணாத் கானனே காகுஸ்தஸ்ய சதா உடஜஸ்திதி ஜுஷः ரக்ஷோ ஜயே கா கதா क्व एषः अहं जटयान्वितः अनिशम् अटव्यध्वाश्रयः सः क्व ते भर्ता जानकी रे
விட்டோக்தி பரிபாட்யேவ உச்சிதா. விட்டோக்தி பரிபாட்யேவ உச்சிதா தே ந கிம் இப்படின்னு பதச்சேதா. இந்த ஸ்லோகத்திலையும் கூட ராவணன் தன்னை பத்தி உயர்த்தியும் ராமரை பத்தி தாழ்வாகவும் சொல்றான். இப்படின்னு பார்க்கலாம். மூர்த்தியா மர்க்கட சந்நிபஸ்ய காகுஸ்தஸ்ய, அதாவது எப்படி சொல்ல வரான்னு தாற்பயம் முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப சிரமப்பட்டு இருக்கக்கூடியதான இந்த ராமரால் ராட்சசர்களுடைய வதம் நிகழ போறதுன்னு நீ சொல்றியே, இது எப்படி நடக்கும்? ஏன்னா அவரை சிரமப்பட்டு இருக்காரு. எந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்காருன்னு சொல்றார். நியமைஹி சம்சோஷனாது. நியமைஹி, இப்போ ராமர் காட்டுல இருந்துருக்கார். வன்ய விருத்தியோட இருந்திருக்கார். வன்ய விருத்தின்னா என்னது? இந்த காட்டுல இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னா, அங்க எது கிடைக்கிறதோ பழம், இலைகள், இந்த மாதிரியான வஸ்துக்களை வச்சுட்டுதான் தன்னுடைய ஜீவனத்தை நடத்துவார்கள். இதைத்தான் வன்ய விருத்தின்னு சொல்லுவாங்க. இப்போ ராமரும் அந்த ஒரு நிலையில தானே இருக்கார், வன்ய விருத்தியில தானே இருக்கார். தவிர சீத்தையை பிரிஞ்சு இருக்காருங்கிறதுனால வருத்தத்தோட வேற இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நியமைகி, இந்த நியமங்கள் இருக்கே, வன்னிய விருத்தி, காடுல இருக்கக்கூடியதான பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அதை மட்டுமே வச்சுட்டு உயிர் வாழுதல் அப்படிங்கிற ஒரு நியமம். இந்த மாதிரியான நியமங்களால அவர் என்னவாயிட்டார்? சம்சோஷனாது, மிகவும் சுருங்கி போயிட்டாராம். உடம்பெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுது. இப்படி சம்சோஷனாத்து, சுருங்கியதால காஞ்சி போறதுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க, அதனால என்ன அடுத்து அவருடைய ஸ்வரூபம் மர்க்கட்டத்துக்கு, குரங்குக்கு ஒப்பானதாக ஆயிடுத்தான். மர்க்கட்ட சந்நிபா அப்படின்னா குரங்குக்கு ஒப்பானவராக ஆயிட்டார். சந்நிபான தகுந்தவராக, ஒப்பானவராக. அப்பேற்பட்டதான காகுஸ்தஸ்ய ராமஸ்ய மூர்த்தியா மர்க்கட சந்நிபஸ்ய, உருவத்தினாலே குரங்குக்கு சமமாக இருப்பவருடைய, யாரவர்? ராமர். காகுஸ்தா, அந்த காகுஸ்தஸ்ய ராமருடைய காணனே, காணனேன்னு சொன்னா அரண்யத்தில், காட்டில், நியமைகி, நியமங்களால், எப்பேற்பட்ட நியமங்களால்? வனத்தில் கிடைக்கக்கூடியதானவற்றை உபயோகித்து வாழ்கின்ற நியமங்களால், சம்சோஷனாது, சுருங்கி விட்டதால், மூர்த்தியா மர்க்கட சந்நிபஸ்ய, உருவத்தினால் குரங்குக்கு ஒப்பானவராக ஆகிய ராமருடைய, காகுஸ்தஸ்ய, அது மட்டும் இல்லை, சதா உடஜ ஸ்திதி ஜுஷா, சதா எப்பொழுதும் இந்த காட்டுல அவர் என்ன மெத்தையில படுத்துட்டு இருக்காரா? ஒண்ணும் கிடையாது. எப்படி இருக்கார்? உடஜஸ்திதா. உடஜகான்னு சொன்னா பர்ணசாலா, குடில்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதுதான் உடஜா. உடஜஸ்திதி ஜுஷா. ஜுஷான்னு சொன்னா சேவிதகான்னு அர்த்தம். போன ஸ்லோகத்திலையும் பார்த்தோம், ஜுஷி பிரீத்தி சேவன யோகம்னு தாத்து, அதுல இருந்து வந்ததான பதம் இது. இந்த குடிலில் இருப்பதை சேவிப்பவர் அப்படின்னு அர்த்தம். குடிலில் வாழ்வதை ஒரு வாழ்வாதாரமாக கொண்டவர், ஒரு ஜீவனமாக கொண்டவர். காட்டில் அப்படித்தானே இருக்க முடியும். அப்பேற்பட்ட இவருக்கு, ராமருக்கு, ரக்ஷோ ஜெயே, ராட்சசானாம் ஜெயே, அதாவது ராட்சசர்களை வெல்வதில் கா கதா, என்ன, எப்படி இருக்கு இந்த கதை அப்படின்னு அர்த்தம். எப்படி வெல்ல முடியும்? அவர்கிட்ட ஆயுதங்கள் இருக்கா? இல்ல நல்ல ஒரு சரீரம் இருக்கா போரிடுவதற்கு? நல்ல ஒரு ஓய்வு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இப்படி அவர் காஞ்சி போயிருக்க இவருக்கு ராட்சசர்களில் வெற்றி உண்டாகும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? காக்கதா, எப்படின்னு சொல்றது அது? அப்படின்னு இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டா, பொதுவா நாம ஒருத்தரை வீழ்த்தணும்னு சொன்னா ஒண்ணு பராக்கிரமத்தை வச்சுட்டு பார்க்கணும். இல்ல அவருக்கு யாரு, இப்ப சீதைக்கு ராவணன் மிக விரும்பியவன்னு சொன்னா அவரை பத்தி தப்பா சொல்லணும். அதுவும் வேலைக்கு ஆகலைன்னு சொன்னா கடைசியில என்ன பண்ற, மனதளவிலே அந்த தைரியத்தை குலைக்கணும்னு பாக்குற.
அது குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னா சீதைக்கு, அப்போ சீதைக்கு வேற வழி இல்லைன்னு ஆயிடும். அப்ப என்ன பண்றா, நீ ராமனை ரொம்ப நம்பின்னு இருக்க, அவர் வந்து ராட்சசர்கள் எல்லாம் கொன்னுடுவார், உன்னை கூட்டின்னு போயிடுவார்ன்னு. அது நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பராக்கிரமமோ, சக்தியோ, ஓய்வோ, சரீரமோ எதுவுமே அவருக்கு இல்ல. இப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும்? ஒருவேளை இவர் சொல்றது சரிதானோ? ராமர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தானே! அவருக்கு எப்படி இப்போ இத்தனை ராட்சசர்களை வெல்லக்கூடியதான சக்தி இருக்கும்? இப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் வராமிச்சுதுன்னு சொன்னா சீதைக்கு, அந்த சீதையோட தன்னம்பிக்கை இழந்துரும். இதத்தான் அவன் வந்து மனதளவிலே சீதையோட மன தைரியத்தை, நம்பிக்கையே இழக்கும்படி செய்யறான். அதுக்காக இப்படிலாம் சொல்றான். இப்பேற்பட்ட சிரமத்துல இருக்கக்கூடிய ராமன் வந்து ராட்சசர்களை எப்படி கொல்ல முடியும்? அப்படின்னு முதல் 2 பாதத்துல சொல்லி, அதுக்கப்புறம் தன்னை பத்தி சொல்லிக்கிறான். ஏன்னா எதிராளி ரொம்ப சக்தி அற்றவனாக இருக்கான். நான் ரொம்ப பராக்கிரமத்தோட இருக்கேன்னு சொன்னாதானே என்னால அவரை வீழ்த்த முடியும். அவனால் என்கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சரியா இருக்கும். அதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை தன்னை பத்தி சொல்லிக்கிறான். க்வ ஏஷஹ அஹம், நான் இவன் நான் அப்படின்னு ஒரு அது ஒரு ஸ்லாங்னு சொல்லுவோம். அதாவது அயம் ஜனஹா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மனிதன் அப்படின்னா தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான் அது. அது ஒரு ஒரு விதமான வழி. க்வ ஏஷஹ, க்வன்னா எங்கே, நான் எங்கே இருக்கேன், எப்பேற்பட்ட பராக்கிரமை, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல க்வ ஏஷஹ அஹம், அவர் எப்படி இருக்கார் ராமர், ஜட்டயான்விதஹ, இந்த சிகபத்தமா இருக்கு, ஜட்டயான்விதஹ, பெருசா மேல ஒரு ஜட்டா கட்டிப்பா இல்லையா, அதோட சேர்ந்து இருக்கார். அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா இந்த விரதங்கள்ல இருக்காருன்னு காமிக்கிறதுக்காக. முனிகள் எல்லாம் அந்த மாதிரிதானே முடிச்சுப்பா. அவளுக்கு அது சரி பண்ணிக்கிறதுக்கோ, அதை பராமரிக்கிறதுக்கோ ஒரு நேரம் கிடையாது. அந்த அளவிற்கு அவ வந்து மூழ்கி இருக்கா தபசுகள்ல முனிவர்கள். இவருக்கு எப்படி இருக்கார்? இவர் வந்து வருத்தத்தினாலையும் நியமங்களாலையும் பாதிக்கப்பட்டவராக ஜட்டாபத்தமா இருக்கார். ஜட்டயான் விதஹா, அது மட்டும் இல்லை, அனிஷம், எப்பொழுதும் நித்தியம்னு அர்த்தம். என்ன பண்றார்? அடவியத்வாஸ்ரயா, அடவின்னா காடுன்னு அர்த்தம். தெலுங்கு பாஷையில எல்லாம், நம்ம பிராந்திய பாஷைகள்ல அப்படிதான் சொல்லுவோம். அடவின்னு சொல்லுவோம். அது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததான பதம் அடவி. டகார ஸ்தானத்தை டகாரம் உபயோகப்படுத்துறார். அடவி அத்வாஸ்ரயா, அத்வான வழி, காட்டு வழியிலேயே ஆசிரியமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். காட்டிலேயே நடந்துட்டு இருக்கார், நடந்து நடந்து காட்டிலேயே போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்பேற்பட்டவர். குவ தே பர்த்தா, இப்பேற்பட்ட தே உன்னுடைய பர்த்தா கணவர், குவ அவர் எங்கே, நான் எங்கே, அவர் எங்கே? பல பராக்கிரமங்களை பொருந்திய மந்திரிகள் சூழ்ந்த ராஜ்யத்தை கொண்ட ஐஸ்வர்யத்தை கொண்ட நான் எங்கே? காட்டுல ஜட்டாவை வச்சு சுத்தி கொண்டு இருக்கக்கூடியதான உன்னுடைய கணவர் எங்கே? குவதே பக்தா அப்படின்னு ஹே ஜானகி அப்படின்னு கூப்பிட்டு, ஜானகிங்கிறது விழி வேற்றுமை, கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்க ராவன். இப்போ அர்த்த பாதத்துல சீதை அந்த ராவணனுக்கு பதில் சொல்ற. ரே, நாம் இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது எந்த மாதிரியான அர்த்தத்துல கூப்பிடுறது அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். வீட்டோக்தி பரிபாட்டியே ஓச்சிதா தேன கிம், ஹே உன்னுடைய விட்டோக்தி பரிபாட்டியேவ உச்சிதா நகிம். இந்த விட்டகான்னு சொன்னா ஷித்கா, அதாவது விடலை பையன் அர்த்தம். அவளுடைய பரிபாட்டி இருக்கே ஸ்டைல், அவளுடைய ஒரு வழிமுறை, அந்த வழியில நீ பேசுறே உச்சிதாக்கிம், இது வந்து சரியா சரியில்லையே அப்படிங்கிற அர்த்தத்துல இது பொதுவான அர்த்தம். கூட அர்த்தம் என்னது? விட்டஹா விகதஹா டகா டகாரஹா, அதாவது டகாரம் இல்லாத உக்தி வாக்கியத்தை சொல்வதுதான் உனக்கு உச்சிதம். வெறுமனை இப்படி சொல்றியே இது உச்சிதமா